கைஸ், இன்னைக்கு குரு பயிற்சி. ஸோ அதனால் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்கோம். அந்த ஆன் தி வே ஆக்சுவலி அது பார்த்துட்டே ஒன்றா காவல் பண்ண குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி வந்திருக்க கோயில் தான் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் கோயில். இது போரூரில் இருக்குது. இங்கே வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னென்னா, சிவனை வந்து ராமர் வந்து வழிபட்டதாக சொல்கிறாங்க. அதனால இங்கே இருக்கிற சிவனுக்கு ராமநாதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ராமேஸ்வரம், திருநள்ளாறு போன்ற அங்கே இருக்க கோயில்களுக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. மோரோவர் இந்த கோவிலை குருஸ்தலம்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா கல்வி, வேலை, கல்யாணம், குழந்தை பாக்கியம் மாதிரியான எல்லா வேண்டுதலுக்கும் இங்கே நிறைய பேர் வராங்க. இன்றைக்கி நாங்கள் கோயிலுக்குள்ளே போனதுமே ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னு சொல்கிறத விட, கோயிலுக்குள்ளே குரு பயிற்சி ஸ்பெஷல் அப்படின்றதுனால உற்சவமூர்த்தி மாட வீதியை உலா வந்துட்டு இருந்தார். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே இவ்வளோ பக்திகரமாக நடந்து போகிறாங்களேன்னு நினைக்காதீங்க. பிரசாதம் எங்கே கொடுக்குறாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். குரு பயிற்சி 2 பேரோட ராசிக்கும் எங்கே போகலாம் அப்படின்னு சாட்ஜிபிட்டியில் கேட்டு சாட்ஜிபிட்டி சஜஸ்ட் பண்ணி அது மூலயமா நாங்கள் தேடி வந்த இந்த கோயில் தான் ராமநாதீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பாருங்கள், திருவெண்காடு, திருவையாறு போல் நிறைய ஸ்தலங்களுக்கு போக வேண்டிய பலன்கள் எல்லாம் இங்கே கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மோரோவர் சாட்ஜிபிட்டியில் நான் போட்டதுமே வந்து நிறைய கோயில் வந்துச்சு. ராமநாதீஸ்வரர் கோயில், அப்போ நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோயில். சரி, ஓகே, லாங்காக போகணும், இங்கே இருந்தாலும் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் இந்த கோயிலுக்கு இழுத்துட்டு போக சொன்னேன். வரவே மாட்டேன்னு நின்னாங்க. ஆமாம், லாங்காக போகணும், ஓட்டுறவங்களுக்கு தானே வழி தெரியும், இவங்களுக்கு என்ன. இது வரைக்கும் நான் பார்த்த கோயில்களில் நவகிரகங்கள் ஒன்றாவும் இல்லை சனீஸ்வரனுக்கு மட்டும் தனி சந்நிதி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் சந்திரனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தனியாக சந்நிதிகள் இருந்ததை பார்த்தேன். மூலவர் ஸ்ரீ ராமநாதீஸ்வரர் தரிசனம் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வரும்போது தட்சிணாமூர்த்திக்கு ஸ்பெஷல் பூஜை போயிட்டு இருந்தது. சிவனை வழிபட்டால் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டால் சிறப்பு பலன்கள்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நாங்கள் அந்த சிறப்பு பலனையும் பெற்றுக்கிட்டோம். நாங்கள் கோயிலுக்குள்ளே போனதும் தேங்காய் பழம் உடைச்சிட்டு சாமிக்கு விளக்கு போட்டுட்டு வெளியே வந்ததும் உற்சவமூர்த்தியோடைய உலா வீதியை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி திரும்ப வந்தோம். என்ன இப்படி திரும்பி பார்க்குறாங்கன்னு பார்க்குறீங்களா? வீடியோ கரெக்டாக எடுக்கிறான்னு செக் பண்ணுறாங்களாம். இன்றைக்கி நல்ல நாள், குரு பயிற்சி. இதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக மாறணும்னு தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கிட்டு அப்படியே அந்த கோயிலில் இருக்கிற மற்ற எல்லா சாமிகளையும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்கிறேன். ஸோ கோயில் கோபுரமே நாங்கள் போகிறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்களும் போங்க, கோயில் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், ஆசி பெற்றுக்கோங்க.